ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தாம் எடிட்ஸ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டேரக்ட் பிக்சலோட ட்ராப் செட்டு எங்கள் கிட்ட இல்லை இந்த மாதிரி. ஆனால் ரெடி பண்ணி வைக்கலான்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். இது தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேரக்ட் பிக்சல் எல்இடி, அப்புறம் அந்த கப்பு, டேரக்ட் பிக்சலோட கப்பு, ட்ராக்ஸு. இந்த கருப்பு கலர் ட்ராக் வாங்கிக்கிங்க, அதான் நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். அப்புறம் அந்த சில்க் ஒயர் வாங்கிக்கிங்க, சில்க் ஒயரு. அப்புறம் அந்த இந்த நைலான் கயிறு, டேரக்ட் பிக்சலை இழுத்துக்கிறதுக்கு நைலான் கயிறு வாங்கிக்கிங்க, இப்போதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சால்ட்ரிங் பண்ணுறது ஸ்லீவ்ஸு வாங்கிக்கிங்க. ஃபஸ்ட்டு டேரக்ட் பிக்சலுக்கு கப்பு போட்டுக்குங்க. கப்பு போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கயிறில் போடும்போது, ட்ராக் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டேரக்ட் பிக்சலுக்கு கப்பு போடும்போது நல்லா அழுத்தி போட்டால் தான் உங்களுக்கு நல்லா டைட்டாக வரும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பைப்புக்கு இருக்கிற சொல்யூஷன் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைட்டாக ஒரு பாயிண்ட் விட்டால் போதும், அது டைட்டாக லாக் ஆகிடும். வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீங்கள் பைப்பு ஊற்றுற அந்த கம்மு ஃபெவிக்விக்னு வாங்கலை, அது வாங்கினா போதும். இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நைலான் கயிறு எடுத்து நீங்கள் ஜன்னல்லையும் ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து டைட்டாக கட்டிங்க. நம்ம டேரக்ட் பிக்சல் கேப் போட்டு டேரக்ட் பிக்சல் எடுத்து ஒயர் மேலே ஒரு ட்ராக்கையும் பல்பு மேலே ஒரு ட்ராக்கையும் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஸ்ட்ராங்காக நிற்கும். 2 ட்ராக் போட்டு முடித்த உடனே அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ட்ராக் போட்டுனே வந்துடுங்க. டபுள் ட்ராக் தான் போடணும் எல்லாத்துக்கும், அப்போ தான் லூஸ் இல்லாமல் இருக்கும், பல்பு ஆடாமல். கடைசியாக எல்லாத்துக்கும் ட்ராக் போட்டு முடிச்சோடனே கயிறுக்கு ஒரு முடி போட்டுருங்க, அப்போ தான் கயிறு பிரியாமல் இருக்கும், உங்களுக்கு லைஃப் நல்லா வரும். எல்லாம் ஃபினிஷ் ஆன உடனே கட்ரு மூலமாக எல்லா ட்ராக்கையும் கட் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஒட்டை கட் பண்ணாதீங்க, பிடிங்கிட்டு வந்துடும் பல்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, சால்ட்ரிங் பண்ண போகிறோம். தேவையான பொருளாக எடுத்து வச்சுங்க. நான் ஒரு அடிக்கு அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சில்க் ஒயரு. அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்லீவ் போட்டு பற்ற வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் பற்ற வச்சுருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம லைன் போடும்போது கூட ஃப்ரீயாக இருக்கும் லைன் போடும்போது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் லைன் போட்டு காட்டுறேன் எப்படி எரியுது. நான் யூஸ் பண்ணிக்கிற எஸ்எம்பிஎஸ் 400 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ்ஸு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் லைன் போட்டு காட்டுற பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைன் போட்டாச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும் பிரைட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. நான் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ரெடி பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட வீடியோ முடிச்சிடலான்னு இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன குறை இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.